காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல ஐயா அமர்ந்திருக்காங்க. ஒருத்தர் வாசல்ல வந்து நிக்கிறார். ஒரு சாதாரண லுங்கி கட்டி அழுக்கு சட்டம் மாட்டிட்டு வந்து நிக்கிறார். காமராஜர் ஐயா கேட்கிறாரு, யார் அவர், என்னன்னு கேளுங்க அப்படின்றாரு. அவர் உள்ளர கூப்பிடுறாங்க. ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா நான் ரிக்ஷா ஓட்டுறேன், என் பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், பெண் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இப்ப இந்த காலேஜ்ல சேர்த்துட்டேன், 16 ரூபா ஃபீஸ் கேட்கிறாங்க, 2 நாள்ல கட்ட சொல்றாங்க. 16 ரூபா ஃபீஸ் என்கிட்ட இல்லைங்க ஐயா, 2 நாள்ல கட்ட சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டா எல்லாரும் ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தேன். ஐயா சொல்றாரு, தான் உதவியாளர் அழைச்சு அவர் 16 ரூபாய் கொடுத்து விடுன்றாரு. உதவியாளர் சொல்றாரு, எங்க யாரு என்னன்னு தெரியுமா, நீங்க பாட்டு 16 ரூபாய் கொடுக்க சொல்றீங்க, ஏமாத்திரவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க பாட்டு கொடுப்பா, பார்த்தா தெரியாதா, ஒரு மனிதனை பார்த்தா தெரியாதா, கொடுத்து விடுன்றாரு. 10 நாள் ஆகும். திரும்பவும் அதே ஆள் வந்து நிக்கிறார், அதே இடத்துல வந்து நிக்கிறார். இந்த உதவியாளர் போய் ஐயா கிட்ட சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, அவன் ஏமாத்துறவன் நான் சொன்னேன்ல, இன்னைக்கு பாருங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு வந்து நிப்பான் பாருங்க, அவனை கூப்பிடுன்றாரு. அவர் வந்து வணங்கி நிற்கிறார். ஐயா என்னப்பா என்னப்பா, ஐயா நான் போன வாரம் வந்தேங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு 16 ரூபா கேட்டேங்க, நீங்க 16 ரூபா கொடுத்து விட்டீங்க. ஆமா கொடுத்து விட்டேன், இப்ப என்ன அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நான் போய் ஃபீஸ் கட்ட போனேன், ஃபீஸ் 14 ரூபா தானா, 2 ரூபா கொடுத்தாங்க, அந்த 2 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டு போனான்றதுக்காக வந்தேங்க. யாருன்னா ஒரு மனிதனை பார்த்தவுடன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தோற்றத்தை யாரால் உணர முடிகிறதோ அது மெய்ப்பொருள்.